12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொதுத் தேர்வு ஜூன் 2023 நடந்த விடை குறிப்புகள், அதாவது அரசு தேர்வுத்துறை இயக்ககத்தால் வழங்கப்பட்ட விடை குறிப்புகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 1 மார்க் கொஷின் இருக்குது, அதை பார்க்காதவங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 24-25 வீடியோ இருக்குது. அரசு பொதுத் தேர்வு விடை குறிப்பு இருக்குது. இந்த விடை குறிப்பு சரியாக எழுதாததுனால தான், இந்த கீ பாயிண்ட்ஸை சரியாக எழுதாததுனால தான் சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சென்டம் எடுக்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அரசு தேர்வுத்துறை இயக்ககம் எது கொடுத்துருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. பகுதி 2, எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கட்டாயம். ஸோ ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு. 16 இடைமுகத்தையும் செயல்படுத்தலையும் வேறுபடுத்துக. ஸோ இடைமுகம்னா என்னென்னா, ஒரு பொருள் செய்யக்கூடிய நடவடிக்கையை வரையறுக்கிறது, ஆனால் அவற்றை உண்மையில் செய்யக்கூடியது இல்லை. அதே செயல்படுத்தல் அப்படின்னா என்னென்னா, இடைமுகத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள கட்டளைகளை நிறைவேற்றுகிறது. ஸோ இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க், மொத்தம் 2 மார்க்கு. 17 பேர் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஸோ பேர்னா என்னென்னா, இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையை பேர் என்று அழைக்கிறோம். அதிகமாக பயன்படுத்தப்படும் லிஸ்ட்டுகள் பேர்கள் என்று அழைக்கப்படுகிறது. லிஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும். உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்காட்டு ஏதாவது இருந்தால் எழுதுங்க, அல்லது புக்கில் ஏதாவது இருந்தால் அதை கூட எழுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு, ஸோ லிஸ்ட்டுக்கு LST அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கோலன் ஈக்குவல் டு போட்டு இந்த கட்டம் ப்ராக்கெட் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. உள்ளே இந்த C ப்ராக்கெட் இருக்கணும், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எழுதுறது பெஸ்ட்டு. ஏன்னா இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையே பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதிகமாக பயன்படுத்தப்படும் லிஸ்ட்டும் பேர்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இவ்வாறு இட மதிப்பையும் உறுப்பின் மதிப்பும் பிணைக்கப்படுதல் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதான் இந்த பிணைச்சிருக்குது இல்லையா, இதான் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு அல்லது ஏதாவது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு. ஸோ இரு மதிப்புகளை இந்த பேர் என்றால் என்ன அப்படின்னு எழுதுனாக்க அதுக்கு 1 மார்க்கு, எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு 1 மார்க், மொத்தம் 2 மார்க்கு. 18 வில்லைகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஸோ பைத்தானில் நிரலில் இடம்பெறும் வரிகளை அடிப்படை மொழிக்கூறுகளாக பிரிக்கிறது. இந்த கூற்றுகள் வில்லைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா, வில்லைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்படியே விட்டுடுறோம். அந்த வகைகள் எழுதுறதில்ல. ஆனால் சிறுகுறிப்புன்னும் போது நம்ம அதையும் சேர்த்து எழுதுறது தான் பெஸ்ட்டு. ஸோ குறிப்பெயர்கள், சிறப்பு சொற்கள், செயற்குறிகள், வரம்புக்குறி, நிலை உரு எல்லாமே வில்லைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வில்லைகளுடைய வகைகள், அதுக்கு 2 மார்க்கு. 19 பைத்தானில் உள்ள கட்டுப்பாடு கட்டமைப்புகளை பட்டியலிடுக. என்ன அப்படின்னா, வரிசை முறை கூற்று, மாற்று அல்லது கிளைப்பிரிப்பு கூற்று, பன்முறை செயல் அல்லது மடக்கு கூற்று. மொத்தம் 3 கட்டுப்பாடு கட்டமைப்பு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அது 3 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு 2 மார்க்கு. 20 செயற்கூறின் முக்கிய நன்மைகள் யாவை. நேரில் சிறு சிறு தொகுதியாக பிரிச்சுக்கலாம். குறிமுறையின் மறுபயனாக்கத்துக்கு உதவுது. செயற்கூறின் செயல்பாடுகளை மாற்றம் செய்வது மிக எளிது. இது இல்லாமல் வேறு ஏதாவது 2 உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் எழுதலாம். புக்கில் இருக்க ஏதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் எழுதலாம். ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினா கூட போதும், 2 மார்க்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. 21 தரவு நிலைத்தன்மை என்றால் என்ன. ஸோ தரவு நிலைத்தன்மை என்பது தரவுத்தளத்தில் அனைத்து இடங்களிலும் ஒத்த மதிப்புடைய தரவுகளாகும். அல்லது தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் மற்றும் பராமரிக்கப்படும் நேரடி தரவின் நிலைத்தன்மையை கையாளுவது தரவு நிலைத்தன்மை எனப்படும். ஸோ 2 மார்க்கு. இந்த 2ல் ஏதாவது 1 எழுதினா போதும். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எழுதலாம். நீங்கள் எது ஞாபகம் வச்சுருக்கீங்களோ அதை எழுதிக்கலாம். 22 அட்டவணை கட்டுப்பாட்டுக்கும் நெடுவரிசை கட்டுப்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுது. அட்டவணை கட்டுப்பாடுன்றது 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட நெடுவரிசைகளை பயன்படுத்த முடியும். நெடுவரிசை கட்டுப்பாடுன்றது தனிப்பட்ட நெடுவரிசைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். 23 குறிப்பு வரைக. மேக்ஸ் சைட்கூறு, மினிமம் சைட்கூறு. மேக்ஸுக்கு 1 மார்க்கு, மினிமம்ஸுக்கு 1 மார்க்கு. மேக்ஸ் சைட்கூறு நமக்கு தெரியும், தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நெடுவரிசையில் உள்ள மிகப்பெரிய மதிப்பை விடையாக கொடுக்கும், அதுக்கு 1 மார்க்கு. மினிமம் சைட் கூறு என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நெடுவரிசையில் உள்ள மிகச்சிறிய மதிப்பை விடையாக கொடுக்கும், 2 மார்க் மொத்தம். 24 பைத்தானில் செட் என்றால் என்ன. பைத்தானில் செட் அப்படின்றது மாறக்கூடிய மற்றும் நகல்கள் இல்லாத வரிசைப்படுத்தப்படாத உறுப்புகளின் தொகுப்பு தான் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது கம்பல்சரி கொஸ்டின். செட் என்றால் என்ன பைத்தானில் அப்படின்றது கம்பல்சரி கொஸ்டின். இது எழுதுனா 2 மார்க்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் சென்டம் எடுக்கட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.